வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். சமீபத்துல இந்திய கடற்படையில INS துஷில் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த போர்க்கப்பல் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள போர்க்கப்பல்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டதா இருக்குது. இதன் காரணமா இந்த கப்பலோட செயல்திறனை பார்த்து நமது எதிரி நாடுகள் மிரண்டு போயிருப்பதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. INS துஷில் போர்க்கப்பல்ல பல்வேறு விதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் கப்பலோட செயல்திறனை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு புதிய மாற்றங்களை செய்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அப்படி என்ன INS துஷில் போர்க்கப்பல்ல புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு, INS துஷில் போர்க்கப்பல்ல என்னென்ன ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா இந்த 2025வது வருடத்துல ஒரு குளோபல் பவர் ஹவுஸா உருவெடுக்கும் அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸ் தற்போது வெளிவந்திருக்கு. இந்தியா ஒரு குளோபல் பவர் ஹவுஸா உருவெடுப்பதற்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள்ல இந்தியா மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வருவதா அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியா எந்த ரெண்டு விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க, 2025வது வருடத்துல இந்தியா எப்படி ஒரு குளோபல் பவர் ஹவுஸா உருவெடுக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா தன்னுடைய கடற்படைய நவீனப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய பல்வேறு கப்பல் கட்டும் தளங்கள்ல 60க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில ரஷ்யாவுடன் இணைந்து சில போர்க்கப்பல்களை இந்தியா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல INS துஷில் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஸ்டெல்த் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல ரஷ்யா இந்தியாவுக்காக கட்டி கொடுத்திருக்காங்க. இந்த போர்க்கப்பல ரஷ்யாவுடைய யந்த்ரா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் காலிங்கிரேட் அப்படிங்கிற இடத்துல வச்சு கட்டி இருக்காங்க. இந்த டிசம்பர் 9ஆம் தேதி INS துஷில் போர்க்கப்பல் இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டது. இந்த போர்க்கப்பல் இணைக்கப்பட்டதில் இருந்து INS துஷில் போர்க்கப்பலோட செயல்திறன் குறித்து பலர் ரொம்ப வியந்து பாராட்டி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கப்பலோட செயல்திறனை பார்த்து நமது எதிரி நாடுகள் மிரண்டு போயிருப்பதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த போர்க்கப்பல் தற்போது இந்திய கடற்படையில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள்ல மிகவும் அதிநவீனமான போர்க்கப்பலா இருக்குது. பழைய போர்க்கப்பல்கள்ல இருந்து இந்த போர்க்கப்பல்கள்ல பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, இந்தியாவின் பழைய போர்க்கப்பல்கள்ல A190E நேவல் கன் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஆனா தற்போது இந்த INS துஷில் போர்க்கப்பல்ல A192M நேவல் கன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நேவல் கன் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிநவீன நேவல் கன். இந்த கன் சிஸ்டம் ரஷ்யாவுடைய அட்மிரல் கோர்ஸ்காவா கிளாஸ் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த A192M நேவல் கன்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம பழைய நேவல் கன்னை விட அதிக ரேஞ்சில உள்ள டார்கெட்டுகளை கூட தாக்க முடியும். இந்த A192M நேவல் கன் சிஸ்டத்தினால சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டார்கெட்டுகள் மற்றும் வான்வழியா வரக்கூடிய டார்கெட்டுகள் மீது கூட தாக்குதல் நடத்த முடியும். பழைய A190E நேவல் கன்னால சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை மட்டுமே தாக்க முடியும், வான்வழியா வரக்கூடிய டார்கெட்டுகளை தாக்க முடியாது. அடுத்து இந்த INS துஷில் போர்க்கப்பல் ஸ்டெல்த் ஃப்ரெண்ட்லி டிசைன் முறைப்படி கட்டப்பட்டிருக்கு. இதனால இந்த போர்க்கப்பலோட ரடார் சிக்னேச்சர் மிகப்பெரிய அளவுல குறைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா எதிரி ரடார் சிஸ்டத்தினால இந்த போர்க்கப்பல்களை அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த துஷில் கிளாஸ் போர்க்கப்பலோட செயல்திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. இந்த INS துஷில் போர்க்கப்பல் ஒரு மாடல் நேவல் காம்பாக்ட் சினாரியோல மிக சிறப்பா செயல்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்து இந்த போர்க்கப்பல்ல இன்னொரு முக்கியமான மாற்றம் அப்படின்னா, இந்தியாவின் பழைய போர்க்கப்பல்கள்ல ட்வின் ஆர்ம் லான்ச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ட்வின் ஆர்ம் லான்ச்சர்கள் கப்பலை நோக்கி வரக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸை தாக்குவதற்கு ஏர் டிஃபென்ஸ் மிசைல்களை லான்ச் செய்யும். ஆனா தற்போது இந்த ட்வின் ஆர்ம் லான்ச்சர்களை நீக்கிட்டு வெர்டிகல் லான்ச்சிங் சிஸ்டத்தை இந்த INS துஷில் போர்க்கப்பல்ல இணைச்சிருக்காங்க. இந்த வெர்டிகல் லான்ச்சர்கள் இந்த துஷில் போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்க ஷீட்டல் 1 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட மிசைல்களை சேமிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ட்வின் ஆர்ம் லான்ச்சர்களை நீக்கிட்டு வெர்டிகல் லான்ச்சிங் சிஸ்டங்களை இணைப்பதற்கு முக்கியமான காரணம், வெர்டிகல் லான்ச்சிங் சிஸ்டங்கள்னால அதிக அளவிலான மிசைல்களை கப்பல்கள்ல
சேமிச்சு வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான மிசைல்களையும் இந்த வெர்டிகல் லான்ச்சர்கள்னால லான்ச் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும்னா ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் மற்றும் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை இந்த வெர்டிகல் லான்ச்சர்கள்னால லான்ச் செய்ய முடியும். இந்த வெர்டிகல் லான்ச்சர்கள்ல அதிக அளவிலான மிசைல்கள் இருக்கிறதுனால ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட டார்கெட்டுகள் மீது சைமல்டேனியஸா தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம நீண்ட நேரம் நடக்கக்கூடிய தாக்குதல்களின் போது இந்த வெர்டிகல் லான்ச் சிஸ்டத்தினால மிசைல்களை ஃபாஸ்டா ரீலோட் செய்ய முடியும். இதன் மூலமா தொடர்ந்து எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்க முடியும். இந்த வெர்டிகல் லான்ச்சிங் சிஸ்டங்கள் INS துஷீல் போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த போர்க்கப்பலோட ஸ்டெல்த் திறன் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த வெர்டிகல் லான்ச்சிங் சிஸ்டங்கள் ரொம்ப பிளெக்சிபிளான ஒரு சிஸ்டங்களா இருக்குது. இதன் காரணமா இந்த கப்பல்ல பயன்படுத்தப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு தேவையான பல்வேறு விதமான மிசைல்களை சேமிக்க முடியும். இந்த வெர்டிகல் லான்ச்சிங் சிஸ்டங்கள்னால இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த துஷீல் போர்க்கப்பல் 4035 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பல் 124.8 மீட்டர் நீளமும் 15.2 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 56 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த INS துஷீல் போர்க்கப்பல்கள்னால தொடர்ந்து 8980 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த போர்க்கப்பலை இயக்குறதுக்கு 168 செயலர்கள் மற்றும் 18 அதிகாரிகள் தேவைப்படுவாங்க. இந்த INS துஷீல் போர்க்கப்பல்ல ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், ஹல் மவுண்டட் சோனார் சிஸ்டம், 3D சர்க்குலர் ஸ்கேண்டரே ரடார் சிஸ்டம் போன்ற பல்வேறு விதமான சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த போர்க்கப்பல்களுக்கு அதிக சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இருக்கும். இந்த போர்க்கப்பலை நோக்கி வரக்கூடிய எதிரிகளின் போர் விமானங்கள் மற்றும் ஆன்டி ஷிப் மிசைல்களை தாக்குவதற்கு 24 ஷீட்டல் 1 மீடியம் ரேஞ்ச் மிசைல்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து குறைவான தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்குவதற்கு இக்லா 1E அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எதிரிகளின் போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு 8 பிரம்மோஸ் மிசைல்கள் இந்த போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. 2 AK-630 க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் இந்த போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. எதிரி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு 2 டார்பிடோ டியூப்ஸ் இந்த போர்க்கப்பல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல்ல இருந்து ஒரு KA-28 ஹெலிக்ஸ் ஏ ஹெலிகாப்டர் இல்லன்னா ஒரு HAL துரு ஹெலிகாப்டர்களை இயக்க முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த போர்க்கப்பல்ல இருக்குது. இதன் காரணமாக தான் நமது எதிரிகள் இந்த INS துஷீல் போர்க்கப்பலை கண்டு அஞ்சு நடுங்குறாங்க. அடுத்து 2025 வருடத்துல ஜப்பான் நாட்டோட GDP-யை விட இந்தியாவோட GDP அதிகமாக போகுது. இதன் மூலமா உலகத்தோட 4வது பொருளாதார நாடா இந்தியா உருவெடுப்பாங்க. அதாவது தற்போது இந்தியாவோட GDP எந்த ரேஞ்சில வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கோ அதே ரேஞ்சில போனா இந்த வருடத்துல 4.339 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் எக்கனாமியா இந்தியா உருவெடுப்பாங்க. அதுவே ஜப்பான் 4.310 ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியா இருப்பாங்க. இதன் மூலமா உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடா இந்தியா உருவெடுப்பாங்க. 2022ல பொருளாதார வளர்ச்சியில யூகேவை இந்தியா ஓவர்டேக் செஞ்சாங்க. 2025வது வருடத்துல இந்தியாவோட GDP 6.8% வளர்ச்சி அடையும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதுவே 2026வது வருடத்துல 6.9 அப்படிங்கிற விகிதத்துல இந்தியா வளர்ச்சி அடையும். இந்தியா வளர்ச்சி அடைஞ்சு வரக்கூடிய வேகத்துல தற்போது உலகத்துல வெகு சில நாடுகள் தான் வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. பல நாடுகள் பொருளாதார மந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா இந்தியாவுடைய பொருளாதாரம் கடந்த 10 வருடங்கள்ல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது போன்ற மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் இந்தியா எடுக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி மூலமா 2025வது வருடத்துல ஒரு குளோபல் பவர் ஹவுஸா இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் மட்டும் அதிவேகமா வளரல, இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டார்லயும் மிகப்பெரிய மாற்றங்களை இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா எனர்ஜி இம்போர்ட் தான். அந்த விஷயத்தையும் மாற்றுவதற்கு சில முக்கியமான நகர்வுகளை இந்தியா எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா
ரினியூவபிள் எனர்ஜி மற்றும் டெக்னாலஜி செக்டார்ல இந்தியா மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தன்னுடைய கிரீன் எனர்ஜி கேப்பபிலிட்டியையும் இந்தியா மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி இருக்காங்க. இதனால குளோபல் எனர்ஜி மார்க்கெட்ல தன்னோட பொசிஷனை இந்தியா மாற்றி அமைச்சிருக்காங்க. அதே வேளையில தற்போது உலகத்துல நடந்து வரும் ஜியோபொலிட்டிக்கல் மாற்றங்கள் மற்றும் யுத்தங்கள் இந்தியாவோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு இந்தியாவை தள்ளி இருக்கு. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் டெக்னாலஜிகளை உருவாக்குறதுல இந்தியா தற்போது அதிவேகமா வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா தன்னோட 80% ஆயுதங்களை வெளிநாடுகள்ல இருந்துதான் இறக்குமதி செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா தன்னோட ஆயுதத்தை ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தன்னோட முப்படைகளை எதிர்காலத்துல வரக்கூடிய சேலஞ்சஸ ஃபேஸ் செய்வதற்கு மிகப்பெரிய அளவுல நவீனப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமா தன்னுடைய குரூஷியலான மேரிடைம் ட்ரேட் ரூட்ஸ் மற்றும் குளோபல் பார்ட்னர்ஷிப்பை இந்தியா வலிமைப்படுத்த முயல்றாங்க. 2025 வருடத்துல இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி $5 பில்லியன் உயரும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா புதிய மிசைல்களை உருவாக்குவது, அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்களை தயாரிப்பது போன்ற விஷயங்கள்ல தற்போது மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட்டிக்ஸ் போன்றவற்றை டிஃபென்ஸ்ல அதிக அளவுல பயன்படுத்துவதற்கு இந்தியா தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி மூலமா 2025 வருடத்துல இந்தியா ஒரு குளோபல் பவர் ஹவுஸா மாறும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா 2025 வருடத்துல ஒரு குளோபல் பவர் ஹவுஸா உருவெடுக்குமா இல்ல பின்னடைவை சந்திக்குமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.